Warm greetings friends. நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரீஓபன் அண்ட் ரீகால் பெட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். இது வந்து நிறைய பேர் எனக்கு வந்து போன்ல கேக்குறீங்க சந்தேகமா, அதனாலதான் இந்த வீடியோ பதிவு. ஆக்சுவலா இந்த ரீகால் அண்ட் ரீஓபன் பெட்டிஷனும் எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல தான் நம்மளால வந்து தாக்கல் செய்ய முடியும். இதுல வந்து 2 பேருக்குமே லிபர்ட்டி இருக்கு. யாருக்கு? பெட்டிஷனருக்கும் லிபர்ட்டி இருக்கு, ரெஸ்பாண்டன்ட்டுக்கும் லிபர்ட்டி இருக்கு. அதாவது மனுதாரருக்கும் எதிர் மனுதாரருக்கும் இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கான உரிமை இருக்கிறது. இப்போ ரீகால் பெட்டிஷன், ரீஓபன் அண்ட் ரீகால் பெட்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெட்டிஷனர் வந்து மனு தாக்கல் செய்யறாரு. அவர் வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு. ப்ரூஃப் அஃபிடவிட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் சீஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருது. ரெஸ்பாண்டன்ட் சைட் அட்வொகேட் வந்து பெட்டிஷனரை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாரு. அது முடிஞ்சோன்னா அந்த ஸ்டேஜ் க்ளோஸ் ஆயிடும். அப்போ ஜட்ஜி கேட்பாங்க, ஏதாவது ஃபர்தரா விட்னஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேற ஏதாவது சாட்சிகள் இருக்கா உங்க சைட்ல, உங்களுடைய தரப்பு வாதத்தை நிரூபிப்பதற்கு சாட்சிகள் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னோன்னா பெட்டிஷனர் சைடு எவிடன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் ரெஸ்பாண்டன்ட்டுக்கும். இந்த மாதிரி இருக்கிற போது சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரச்சனை, அடல்ட்ரியில கேஸ் போட்டிருக்கோம். நம்ம வந்து எல்லா சாட்சியங்களையும் நம்ம நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிச்சிட்டோம். சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட அடல்ட்ரி தொடர்பா ஏதாவது நமக்கு வந்து ஒரு வீடியோ பதிவு கிடைக்குது, இல்ல நல்ல ஒரு ஆடியோ கிடைக்குது, இல்ல போட்டோஸ் கிடைக்குது. இது வந்து முன்னாடி நமக்கு கிடைக்கல. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை வந்து நம்ம சாட்சியங்களா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே பெட்டிஷனர் சைட்ல எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து சேர்க்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பெட்டிஷனை வந்து திருப்பி ரீஓபன் பண்ணணும். அந்த பெட்டிஷனை திருப்பி வந்து கூண்டுல ஏத்தி விசாரிக்கணும். சோ அதை ரீஓபன் பண்ணி ரீகால் பண்றதுக்காக நம்ம இந்த பெட்டிஷன் போடுவோம். இந்த பெட்டிஷனை வந்து பெட்டிஷனரும் போடலாம், ரெஸ்பாண்டன்ட்டும் போட முடியும். அதாவது நமக்கு தேவையான டாக்குமெண்ட் நம்மளுடைய கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சா அதை நம்ம வந்து எக்ஸிபிட்டா நம்ம மார்க் பண்ணி, அது எக்ஸிபிட்டா மார்க் பண்ணா நமக்கு தேவையான நீதி நமக்கு கிடைக்கும், நமக்கு தேவையான விட்னஸ் அது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அத அப்போதான் நம்மளால வந்து அந்த வழக்கை வந்து திரும்ப வந்து ரீஓபன் பண்ணி ரீகால் பண்ணணும். அதாவது அந்த பெட்டிஷனை ரீஓபன் பண்ணி அந்த விட்னஸை திரும்பி வந்து நம்ம பெட்டிஷனரை வந்து கூண்டுல ஏத்தி நம்ம வந்து விசாரிச்சு நமக்கு தேவையான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க முடியும். நமக்கு வந்து ஒரு புதுசா ஒரு சாட்சி கிடைச்சிருக்கு, அந்த ஆதாரத்தை கோர்ட்டோட நாலேஜுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நம்மளால வந்து இந்த ரீஓபன் அண்ட் ரீகால் பெட்டிஷனை தாக்கல் செய்ய முடியும். க்ளோஸ் ஆன எவிடன்ஸை ரீஓபன் பண்ணணும். அதே மாதிரி விட்னஸை ரீகால் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இன்னொரு தடவை அவரை கூண்டுல ஏத்தி சாட்சி, எனக்கு ஒரு சாட்சி கிடைச்சிருக்கு, அதை வந்து நான் வந்து எக்ஸிபிட்டா மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்யறதுக்காக நம்ம வந்து ரீகால் அண்ட் ரீஓபன் பெட்டிஷனை நம்ம வந்து தாக்கல் செய்யறோம். அதாவது எவிடன்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எனி ஸ்டேஜ்ல நம்மளால இந்த ரீகால் அண்ட் ரீஓபன் பெட்டிஷனை நம்மளால தாக்கல் செய்ய முடியும். இப்போ இது எதுக்காக இந்த ரீகால் அண்ட் ரீஓபன் பெட்டிஷன்னா, நமக்கு வந்து நம்ம சாட்சியங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவையான ஒரு சாட்சி நமக்கு கிடைச்சிருக்கு, அதை கோர்ட்டோட நாலேஜுக்கு கொண்டு வரணும்னா முடிஞ்ச ஸ்டேஜ் நம்ம திரும்ப ரீஓபன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ரீகால் அண்ட் ரீஓபன் பெட்டிஷன். இது எவிடன்ஸ் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எப்ப வேணுமானாலும் நம்மளால இந்த பெட்டிஷனை தாக்கல் செய்ய முடியும். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதுதான் நாங்கள் வாராவாரம் வெளியிடும் எங்கள் புதிய வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.